இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன். இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன். இயேசுவே நீரே என் நம்பிக்கை. அன்பர்களே, நீங்கள் கண்ணும் மூடி ஆண்டவரை நம்பலாம். அந்த திருவிழா தாங்க இன்னைக்கு. ஒரு கடவுள் மனிதனானார். ஒரு கடவுள் எனக்காகவும் உங்களுக்காகவும் இறந்தார். இறந்தவர் மகிமையோடு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்று தன்னுடைய பரிசுத்த கைகளையும் விழாவையும் காட்டக்கூடிய புண்ணிய நாள். இதிலே நாம் நினைவோம். கடந்த 9 நாட்கள், பெரிய வெள்ளிக்கிழமை முதல் கடந்த 9 நாட்கள் தொடர்ச்சியாக தூய ஃபௌஸ்தினாமாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினபடி ஒவ்வொரு நவநாளை சொல்லி நாம் ஜெபித்திருக்கிறோம். யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரத்திலே 34வது வசனத்திலே, இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினர், உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. ஆகவே இந்த நாள் இன்று நம்மை அழைக்கிறது. இயேசுவின் விலாவிலிருந்து வடிந்த அந்த இரத்தம், அந்த தண்ணீர் உங்க குடும்பத்தை கழுவ, உங்கள் குடும்பத்தை சுத்திகரிக்க, உங்கள் குடும்பத்திற்கு ஒரு மறுவாழ்வு தர இந்த நாள் நம்மை அழைக்கிறது. இன்றைய திருப்பலி எல்லாம் நாம் பக்தியோடு கடந்து கொள்வோம். கடந்த நாட்களில் நல்ல பாவசங்கீதம் செய்திருப்பீர்கள் நான் விசுவசிக்கிறேன். ஆகவே திருச்சபை நம்மை அழைக்கிறது. இது ஒரு 2ஆம் திருமுழுக்கு. ஒவ்வொரு இறையிறக்க திருவிழாவையும் நான் 2ஆம் திருமுழுக்காக தான் பார்க்கிறேன். நம்முடைய முதல் திருமுழுக்கிலே அபிஷேகம் செய்யப்பட்ட குருவானவர் தூய நீரை ஊற்றி தந்தை மகன் தூய ஆவியின் பேரால் உன்னை நான் கழுவுகிறேன், ஜென்ம பாவத்திலிருந்து கழுவப்படுகிறோம். இன்று நல்ல பாவசேகனம் செய்துவிட்டு இந்த விழாவை கொண்டாடும் பொழுது அவருடைய விழாவிலிருந்து வழிந்த ரத்தம், விழாவிலிருந்து வழிந்த தண்ணீர் நம்மை கழுவுகிறது. தொடர்ந்து ஆண்டுடைய உயிர்ப்பை நாம் தியானிச்சோம். சொல்ல போனா யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரத்துல இயேசு தன் நண்பர்களுக்கு தோன்றும் பொழுது அங்கே தோமா இல்லை. அவை தோமா சொல்றார், அவருடைய கையில, அவருடைய விழாவில் என் விரலையும் என் கைகளையும் வச்சாதான் நம்புவேன். நீங்க அந்த 20ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு வந்து நிற்கிறாரு, தோமா கிட்ட பேசுறார், தோமாவை பார்த்து பேசுறார். இதோ 20ஆம் அதிகாரம் 27 வசனம், என் கைகள் இங்கே, உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு. அன்பர்களே, இந்த நாள், இந்த புனித நாளிலே இயேசு ஆண்டவர் உங்க வீட்டுக்குள்ள, உங்க வாழ்க்கைக்குள்ள தனியா வந்து அவருடைய மகிமையின் தழும்புகள் 2 கைகளையும் விரிச்சு காட்டுறாருங்க. அவருடைய விழாவை திறந்து காட்டுறார். என் மகனே, என் மகளே, உன்னை, உன் வாழ்க்கைய, உன் சூழ்நிலையை என் தழும்புகளுக்குள்ள, என் விழாவுக்குள்ள வச்சிடுமா, வச்சிடுங்களேன். உங்களுடைய குடும்பத்தின் எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவருடைய பரிசுத்தமான கைகள், பரிசுத்தமான விழாவுடைய தழுவுக்குள்ள நீங்க வையுங்களே. அங்கிருந்து வடியக்கூடிய ரத்தம், அங்கிருந்து வடியக்கூடிய தண்ணீர் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை முற்றிலுமாய் மாற்றும். ஆகவே இந்த நாளிலே தோமையாருக்கு முன்பாக ஆண்டவர் தன் மகிமையின் தழும்புகளை திறந்து வச்சது போல உங்க குடும்பத்தின் உள்ளறையில, எந்த சூழ்நிலையாக இந்த உள் அறையிலே தன் தழும்புகளை திறந்து கொண்டு இயேசு நிற்கிறார். அவருடைய விழாவிலிருந்து வடியக்கூடிய ரத்தத்துல, தண்ணீர்ல உங்க குடும்பத்தை நீ கழுவுங்களே. ஆண்டவரே, உங்க பரிசுத்த ரத்தத்தால், உங்க விழாவிலிருந்து வடியக்கூடிய அந்த பரிசுத்த தண்ணீரினால் இதோ இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களை கழுவுங்கப்பா, சுத்திகரிங்கப்பா, புதிய புதிய அதிசயங்களை செய்யுங்கப்பா. அன்பர்களே, நீங்கள் கற்பனை செய்து பார்ப்பதை விட பெரிய அதிசயங்களை ஆண்டவர் செய்து விட்டார். ஹபாக்குக் 1:5 அபிஷேகம் உங்கள் குடும்பத்தில் நடப்பதாக. வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். மகிமையோடும் சந்தோஷத்தோடும் வாழுங்கள். ஆண்டவருடைய இரக்கம் உங்களை நினைப்பதாக.